தலையுடைய மேல் பகுதியில் உச்சி பகுதியில் இந்த வர்மப்புள்ளி இருக்குது. இந்த வர்மத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வர்மப்புள்ளியை எல்லா வர்மப்புள்ளிக்கும் ஒரு முதன்மையான வர்மப்புள்ளியாக சொல்லலாம். இந்த வர்மப்புள்ளியை இயக்குவதனால இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் பலப்படுது. இதுக்கு அடுத்ததான் மன அழுத்தம், தலை சுற்றல், தலைவலி, வலிப்பு போன்ற நோய்களை இந்த வர்மப்புள்ளி சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. ஒருவருடைய மனம் சீராக இல்லைன்னா அவருக்கு எந்த நோய் வேண்டுமானாலும் வரலாம். அவருடைய உணர்வுகளை பொறுத்தது அது. இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா மேல் மூச்சு வாங்கி வலியோடு வியர்வை மற்றும் குளிர் ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடிபடுற வேகத்தை பொறுத்து அதனுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். மயக்கம் போடுறது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக அடிபட்டுச்சுன்னா கழுத்து தொங்கிடும். கழுத்து நிற்காது, நேராக நிற்காது, விரைப்புத்தன்மையோடு நிற்காது, கழுத்து தொங்கி போகும். அதே மாதிரி இந்த இடத்துல அடிபடுறதுனால விந்து வெளியேறும். பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்கும். இந்த மாதிரி அடிபடுறதுனால வர்ற பாதிப்புகளை தெரிஞ்சு உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் பின்விளைவுகள் வராமல் தடுக்க முடியும். சில வர்மப்புள்ளிகளில் அடிபட்டால் கண்டிப்பாக பின்விளைவுகள் வரும். அதில் இதுவும் ஒரு முக்கியமான புள்ளி. இது மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோர்க்கிறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வருதுன்னே தெரியாமல் இருக்கும். சின்ன பிள்ளைங்களை தலையில் கொட்டுறது, ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுறதுல தப்பு கிடையாது. தலையில் கொட்டுறது கண்டிப்பாக வர்ம பாதிப்புகளை ஏற்படுத்தி பின்னாட்களில் அவர்களுக்கு தலையில் நீர் கோர்க்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். எனவே தலையில் அடிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் தவறுதலாக ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக அவருக்கு வர்ம இலக்கு முறை பண்ணி வர்ம மருந்துகள் கொடுத்து ரெக்கவரி பண்ணால் பின்விளைவுகள் பெரிதும் பாதிக்காமல் தடுக்க முடியும். என்னுடைய சிறு வயதில் என்னுடைய பெரியம்மா கொண்டைக்கொல்லி வர்மத்தில் அடிபட்டு மயக்கம் போட்டாங்க. அப்போ மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஏறி களக்கம்பு தோட்டையை வச்சு பறிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, தலைக்கு நேரம் மேலே கையை நீட்டி எட்டி பறிக்கிறாங்க. பறிக்கும்போது ஒரு கொலை மாங்காய் அப்படியே அவங்க தலையில் வருது நேராக. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ட்ரோல் இல்லாமல் தோட்டையை விட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க உடனடியாக என்னுடைய தந்தையாரை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்பா பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, நாடி பார்த்து வீட்டிலேருந்து அந்த வர்ம மருந்து 1 டீஸ்பூன் மருந்தை ஊற்றி கொடுத்தாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த வாய் திறந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் எழும்பி உட்காந்துட்டாங்க. வர்ம பாதிப்பு அடைஞ்சவரை 2 விதமாக எழுப்பலாம். ஒன்று மருந்து பண்ணுறது மூலமாகவும், 2வது அடங்கல் பண்ணி எழுப்ப முடியும். ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி தட்டி விட்டாலே அடுத்த செகண்ட் அவங்க எழும்பி உட்காருவாங்க. அந்த மாதிரி அடங்கல் முறைகளும் இருக்குது. என்னுடைய சிறு வயதில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி.